1 இயரா ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுக்கல, வெறும் டேப்லெட் தான். ஓகே. 2008ல ரைட் லெக்ல போன்ல அட்டாக் ஆச்சு. சரி, ஒரு தடவை பார்க்கலாம் ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட்டா சரியாகுதான்னு. வெல்கம் டு புனர்ஜன். இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற பேஷண்ட் இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த மாதிரியான கேன்சர், அந்த கேன்சரை பத்தின அறிகுறிகளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க, புனர்ஜனுக்கு வரதுக்கான காரணம் என்னன்னு பேஷண்ட் கூட வந்தவங்க இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். உங்க பேரு மேம்? சரிதா. எங்க இருந்து வரீங்க? நெல்லூர்ல இருந்து. நெல்லூர். ஓகே. பேஷண்ட் யாரு மேம்? அம்மா. அம்மா. அவங்க பேரு? கௌசல்யா அம்மா. கௌசல்யா. அவங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? 70 இயர்ஸ். ஓகே. இப்ப அம்மா சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிடுறாங்களா? ஒரு 1 மந்தாவே ஃபுட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஓகே. அம்மாக்கு ஒரு 10 இயர்ஸாவே ட்ரீட்மெண்ட் போயிட்டு 10 இருக்கு. இயர்ஸ். ஓகே. லிக்விட்ஸா ஏதாவது குடிக்கிறாங்களா? காஃபி, பால் எல்லாம் எடுத்துக்கறாங்க. ஆனா ஒரு 2 மாசமாவே வீக்கா இருக்காங்க. ஓகே மேம். என்ன கேன்சர்? பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர். ஸ்டார்டிங் 10 இயர்ஸ்ல இருந்தே பிரஸ்ட் கேன்சர். ஸ்டார்டிங் 10 இயர்ஸ்ல இருந்தே பிரஸ்ட் கேன்சர். ஓகே. பிரஸ்ட் கேன்சர் நாங்க 2014ல தான் பிரஸ்ட் கேன்சர்னு ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் 15ல கீமோ பண்ணோம். 15th ஜூன்ல சர்ஜரி பண்ணோம் ஹைதராபாத்ல. ஓகே. அப்புறம் 2018ல ரைட் லெக்ல போன்ல அட்டாக் ஆச்சு. போன்ல அட்டாக் ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் ரேடியேஷன் மெடிசன் அப்படியே தான் நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 2022 ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. அப்புறம் முகம் எல்லாமே கொஞ்சம் கோணி போயிடுச்சு. ஓகே. அப்புறம் என்னென்ன மறுபடியும் சிடி எம்ஆர்ஐ பண்ணும்போது பிரெயின்ல அட்டாக் ஆயிடுச்சு. மறுபடியும் கீமோ பண்ணாங்க. 2023 ஜான்ல கீமோ போச்சு. கீமோ பண்ணாங்க 21 டேஸ்க்குன்னு. அப்படியே ஃபுல்லா 1 இயர் 2 இயர்ஸ் ஃபுல்லா அப்படியே தான். நான் இத யூடியூப்ல பார்த்தேன். ஒரு தடவை பார்க்கலாம் ஆயுர்வேதிக் சாப்பிட்டா ரெக்கவர் ஆகுதான்னு. ஓகே. ஓகே மேம், அது பிரஸ்ட்லயா இல்ல போன்ல அட்டாக் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அதுல ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சுதா? இல்லனா இல்ல, கால்ல அதிகமா வலி வந்தது. அதுக்கப்புறம் நாங்க ரெகுலராவே 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஹைதராபாத் வந்துருவோம். அதாவது டெஸ்ட் பண்ணும்போது தான் வெளியில தெரிஞ்சுதா? இல்ல கால்ல ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சுதா? கால்ல சிடி எடுத்தப்பதான். அதுக்கப்புறம் போன்ல கொஞ்சம் அட்டாக் ஆயிருக்குன்னு 21 டேஸ் ரேடியேஷன் தந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல, கீமோ கொடுத்தது பரவாயில்லன்னு இருந்தது. மறுபடியும் 2023ல இருந்து நீங்க பரவாயில்லன்னு நினைக்கும் போது 10 இயர்ஸாவே, ஆமா 10 வருஷம் அப்படின்னு நினைக்கும் போது போன்ல அட்டாக் ஆயிருக்கு. மேம், இதுல ஏதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கா? இல்ல, எதுவும் இல்ல. ஆனா எதனால வந்ததுன்னு எதுவும் சொன்னாங்களா? அதாவது எப்படி கேன்சர் அட்டாக் ஆச்சுன்னு சொன்னாங்களா? ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம்னு சொன்னாங்களா? ஓகே. இந்த காலத்துல கேன்சர் எப்படி வரும்னு நம்மளால யோசிக்க கூட முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே. ஆனா இதுக்கப்புறம் உங்களுக்கு எது பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு 1 இயரா ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்ல, வெறும் டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒன்லி டேப்லெட்ஸ் மட்டும் தான். நாங்க ஒரு 6 மாசமா வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி, வந்து இதுவும் யூஸ் ஆகுமோ இல்லையோன்னு நினைச்சு வராம இருந்தோம். சரி பார்க்கலான்னு இருந்தோம். அதான் இன்னைக்கு வந்தோம். மருந்து சாப்பிட சொல்லுங்க. டாக்டர் பார்த்தா அவங்க கூட சொல்லுவாங்க. அண்ட் இங்க டயட்டீஷியன்ஸ் கூட இருக்காங்க. ஈவன் ஃபுட் அம்மா எதுவும் சாப்பிடலைன்னா கூட லிக்விடா இருந்தா என்னென்ன சாப்பிடணுங்கிறத டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது சொல்லுவாங்க. அப்புறம் டயட்டீஷியன்ஸும் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கோங்க. ஓகே. அம்மாவுக்கு குணமாகணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.